அதாவது 14, 15, 16 பொங்கல். எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் பொங்கல், தீபாவளி எல்லாமே. ஓகேங்களா? ஏகே சார் வந்து படம் நடிக்கணுன்றது ஒண்ணுமே கிடையாது. ஏகே சார் வந்து நாங்க நேரில் பார்த்தா போதும். அவர் ஹாபிட், அவர் என்ன தொழில்நுட்பம், இந்த மாதிரி கார் ரேஸ் அதெல்லாம் வந்து அவரோட தனிப்பட்ட நிறுவனம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டமே பாத்தீங்கன்னா திருவிழா தான், கன்ஃபார்ம் திருவிழா தான். ஆடி திருவிழா, தை திருவிழா இதெல்லாம் முடிஞ்சு தலைப்படம் வந்தா சேலம் மாவட்டமே திருவிழா தான் ஆச்சுங்களா. பத்மபூஷன் விருது தமிழக அரசோ மத்திய அரசோ அறிவிச்சது ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் செஞ்ச பணியாற்றலாம் மிக முன்கூட்டியே அறிவிச்சிருக்கலான்றது ரசிகரோட எங்களோட கருத்து. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது பெருமை இல்லைங்க, இது ஆல் இந்தியாவுக்கு ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டர், எந்த ஒரு ஆக்டருமே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கலந்தது கிடையாது ஆச்சுங்களா. ஏகே அதை சாதிக்குன்னு நினைச்சு 32 வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு தனது 52 வருஷத்துல தான் நாட்டுக்காக ஒரு மெடல், சில்வரோ ஏதோ ஒண்ணு ஆனா எங்க நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. தலை வந்து படம் எடுக்கிறது எப்படி தெரியுங்களா, முன்ன இருந்த தலை வேற. அதாவது எப்படின்னா தீனாக்கு முன்னாடி இருந்த தலை வேற. இப்ப என்னன்னா விவேக் சார் மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்றாரு. தான் குடும்பத்தை பாருங்க, தான் பிள்ளைகளை பாருங்க. நீங்க எப்ப வாழ போறீங்க? அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, அதை விட்டுட்டு நீங்க எப்ப வாழ போறீங்க? இது தமிழ்நாடு பூரா ஒரு விஷயமா புரட்டி போட்டுருச்சு. தலையால எல்லாருமே வாழுவாங்க, தலையும் நல்லா வாழணும். கடவுளே அஜித் சொல்ல தலைவருக்கு என்ன எதிர்பார்ப்பு? விடாமுயற்சி படம் பார்க்க போறோம். தலைவர் எப்படி பிடிக்குன்னு கேக்குறாங்க. சொல்ல அவர் நடிக்கிறதுல பிடிக்கும். எப்பயுமே கடவுள் தான் அஜித். அவரோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான் எனக்கு பிடிக்கும். கடவுளுக்கு அஜித்துக்காசரம் 2 வருஷம் காத்திருப்பேன். இன்னைக்கு வேற லெவல் சம்பவம் பண்றோம். தளபதி தல ஏகே அஜித் எல்லாமே கண்டிப்பா கார் சீக்வன்ஸ் மிரட்ட போகுது பாருங்க. தலைவர் 2 வருஷம் பார்க்காதனால இந்த வருஷம் பாக்குறோம். தலைவர் சொல்லியிருக்காரு, எதுவும் வேலைக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்க, புடிங்க, நம்ம வந்து எல்லாரும் நார்மலா இருக்கிற மாதிரி இருங்க, எதுவும் வேஸ்ட் செலவு பண்ணாங்க. தலைவர் அஜித் வந்து கடவுளை மாதிரி பாக்குறோம். 2 வருஷம் கழிச்சு பாக்குற கடவுளே அஜித் வந்து வலுவா பார்க்க போறேன் தலைவா. இதுதான் படத்துல வந்து கேங்ஸ்டர் ரோல் தான் தலைவா. அஜித் கேங்ஸ்டர் ரோல் தான் பயங்கரமா தலைவரை வலுவா பார்க்க போறோம். பார்த்தாவே போதும், கடவுளை பார்த்த மாதிரி, கடவுளை பார்த்தா போதும். எங்க தலைப்படம் வந்து வருஷம் ஒருத்தர் தான் வரும். ஆனா பொங்கல போய் பத்மபூஷன் சொல்ல அங்க வர பத்மபூஷன் எப்பயுமே வந்து அவர் வந்து உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க ஃபேமிலி மாதிரி சொல்றாரு. ஆனா நாங்க வந்து அப்படி இருக்காது, அவருடைய படத்துக்காக தான் நாங்க வரோம். அவர் ரசிக்கிறாங்க, தீவிர ரசிக்கிறாங்க, தெரிஞ்சுங்களா. எப்பயுமே அவர் எப்பயும் ஒரே தலை, தமிழ்நாட்டுக்கு எப்பயும் ஒரே தலை தான். அவரு எதிர்பார்ப்பு படம் ஓடுது அது கிடையாதுங்க. அவர் வந்தா போதுங்க, எங்களுக்கு அவர் வந்தா போதும். எங்களுக்கு தெரியல இல்ல, அந்த பிளக்ஸ் இருக்குல்ல, அந்த பிளக்ஸ் பார்த்தா எங்களுக்கு போதும். தியேட்டர்ல இவ்வளவு ஆடம்பரம் கூட தரது, அது எங்களுக்கு போதும். சரிங்களா. தலை வந்தா இனிப்பு, மத்தவங்க வந்தா கடுப்பு. பத்மபூஷன் அஜித் குமார் படம் வந்து 2 வருஷம் கழிச்சு வருது. அதனால வந்து நாங்க பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கிறோம். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஏன்னா நாங்க தலை வெறியர்கள். படம் வந்து எப்படி இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஏன்னா அஜித பார்க்க வந்து படத்தை பார்க்க வரலாம், அஜித பார்க்க வந்துக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவோம். நாங்க வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்காம 6 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம், அது மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தலைக்கு ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறோம், நீங்க வந்து இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க.